இங்க ஒருத்தங்களுக்கு புதுசா குழந்தை பிறந்திருக்கும். காலையில இருந்து சாப்பிடறதுக்கு கூட டைம் இல்லாம குழந்தையே தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்பதான் வந்து சாப்பிடலான்ட்டு உட்கார்றப்போ குழந்தை அழுது. அதனால மறுபடியும் அந்த சாப்பாட்டெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ குழந்தைய கொஞ்சம் சமாதானப்படுத்தி தூக்கிட்டு வரதுக்குள்ள எல்லாம் ஆறியே போயிடுச்சு. அதை போய் ஹீட் பண்ணி சாப்பிட்ற அளவுக்குலாம் பொறுமை இல்லை. அதனால சுடு தண்ணி எடுத்து அப்படியே அதுல ஊத்தி கொஞ்சம் சூடாகி இருக்கும்ல, அதை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. குழந்தைய கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாம தனியா இருந்துட்டு அவங்களே தான் பாத்துக்கிறாங்க. பாத்ரூம்ல இருக்கும்போது கூட அந்த குழந்தை வந்து கூடவே தான் இருக்கு. குழந்தைய தூக்கி வச்சிருந்தே இப்போ வந்து அவங்களுக்கு கைவலியே வந்திருக்கும். ஹஸ்பண்ட் கூட தான் இருப்பாரு. அவர் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. வீட்டை கிளீன் பண்ணல, என்னோட ட்ரெஸ் அயன் பண்ணல, ஷூவை கிளீன் பண்ணல, அப்படி இப்படின்ட்டு வந்து குறையா சொல்லிட்டு இருப்பாரு. இப்போ அவங்களோட வீட்டுல வந்து ரொம்ப நாளா வந்து பல்ப் எரியாம இருக்கும். அந்த பல்பை மாத்த சொல்லி இந்த பொண்ணு எத்தனையோ நாளா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அதை செய்யல. ஆபீஸ்ல ஒரு டியூப் லைட் வந்து எரியாம இருக்கும். எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக டேபிள் மேல எல்லாம் ஏறி அந்த டியூப் லைட்டை சரி பண்ணிருப்பாரு. இப்ப அந்த குழந்தையோட அம்மா குழந்தைய கூட்டிட்டு அப்படியே வாக்கிங் போயிருப்பாங்க. இப்ப எல்லாரையும் பாக்குறப்போ ரொம்ப ஏக்கமா இருக்கும். காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களாம் நல்ல விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு மேக்கப் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பண்ணிட்டு போவாங்க. ஆனா நம்ம மட்டும் இந்த மாதிரி ஒரு பழைய ட்ரெஸ்ல ஒரு கொண்டையோட சுத்திக்கிட்டு இருக்குமே அப்படின்ட்டு அப்படியே பாக்குறப்பவே வந்து ஒரு கான்பிடன்ஸே இல்லாம தான் இருக்கும். சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து என்ன இவங்க எப்படி இருக்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களே தான் பார்ப்பாங்க. இப்ப இவங்களும் வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. கல்யாணம் ஆகி கரெக்டா ஒரே வருஷம் லைஃபே வந்து இந்த மாதிரி தலைகீழ மாறிடுச்சு. இப்ப இவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரியும் வந்திருக்கும். இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருப்பாரு. நம்மளுக்காக தான் வாங்கிட்டு வந்திருக்காரு போல இருக்கு அப்படின்ட்டு ரொம்ப ஆசாசியா திறந்து பார்த்தா இப்ப அவர் வந்து பயங்கரமா திட்டுவாரு. இது உனக்கு கிடையாது, என்னோட மேனேஜருக்கு நாளைக்கு வந்து வெட்டிங் டே வர போகுது, அவங்களோட வைஃப்காக தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. மேனேஜரோட வெட்டிங் டே எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்கிறப்போ ஆமா இந்த டைரியில எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்வாரு. யார் யார் வெட்டிங் டேவோ ஞாபகம் இருக்கு, ஆனா அதே மாதிரியே வந்து இப்ப இவங்களோட வெட்டிங் டே இன்னைக்கு தான், ஆனா அது ஞாபகம் இல்ல, அது வந்து அந்த டைரியில கூட இல்ல. நம்மளோட வெட்டிங் டே இல்லாத டைரி எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்ட்டு கொதிக்கிற தண்ணியில எடுத்து போட்டுருவாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போகும். இவங்களுக்கு என்ன பண்றதே தெரியல. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர் வந்து பார்ட்டியில இருக்கிறதுனால கால் எடுத்துருக்கவே மாட்டாரு. தனியா வந்து அவங்களே கொண்டு போயிட்டு குழந்தைய நடுராத்திரியில ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க அந்த அவசரத்துல ஷூவை மாத்தி போட்டு வந்தது கூட கவனிக்கல. எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இவங்களும் வந்து சைலண்டா தான் இருந்திருப்பாங்க. இப்போ இவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். உன் ஹஸ்பண்ட் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட பார்ட்டியில சுத்திட்டு இருக்காரு, இந்த போட்டோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த போட்டோவை பார்த்த உடனே நம்ம இதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு அப்படியே வாழ்க்கையே வெறுத்து போயிட்ட மாதிரி ஆயிடும் அவங்களுக்கு.